ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். என்னடா சலூன் கடையில் உட்கார்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காளே அப்படின்னு நினைக்காதீங்க. உட்காந்துட்டு தான் வீடியோ போடுறேன். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட் வீடியோலேயே ஒரு சின்ன கதையிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்கலாமா? படுன்னு இருக்கு. சரி, ஆரம்பிக்கலாம். ஒரு அழகான கிராமத்தில் ஒரு தாத்தா இருந்தாங்களா. அந்த தாத்தாவுக்கு டெய்லி காலையில் என்ன வேலைன்னா, டெய்லி எந்திரிச்சதுமே டெய்லி ஒரு ஒரு மாஞ்செடி நட்டு வைப்பாங்களாம். சாரி, அந்த பழக்கம் இருந்துச்சு. டெய்லி அதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்களா. ஒரு நாள் ஒரு பையன் அந்த தாத்தா கிட்ட கேட்டாங்களா, எதுக்கு தாத்தா நீங்கள் டெய்லி இந்த மாதிரி செடி நட்டு வச்சிட்ருக்கீங்க? நீங்கள் என்ன ஒரு 10 வருஷம் கழித்து எப்படியும் அந்த காய் வரத்துக்கு 10 வருஷம் ஆகும். நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் என்ன உயிரோடவா இருக்க போகிறீங்க? இதனால டெய்லி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு மாதிரி நக்கலை சொல்லிட்டு சிரிச்சாங்களா. அதுக்கு அந்த தாத்தா இருந்துட்டு சொன்னாங்களா, நான் இப்போ பழம் சாப்பிட்டுட்ருக்கேன்னா அது எங்கள் தாத்தா வச்சது, நான் வச்சது கிடையாது. இப்போ நான் வைக்கிறது என் பேர பிள்ளைங்க நாளைக்கு சாப்பிடுவாங்க ருசியா அப்படின்ட்டு அந்த தாத்தா சொன்னதுமே அந்த பையன் தன்னோட சுயநலத்தை அறிஞ்சிட்டு அவன் தலை குஞ்சானா. இதுக்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்கிற ஒரு விஷயம் நம்ம நல்லதுக்காக மட்டும் இல்லாமல் நம்ம தலைமுறைக்காகவும் சேர்ந்து நம்ம செய்கிற மாதிரி அந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்க இந்த கதையை. ஓகே, நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் படபடன்னு இருக்குது. போக போக பழகிடுவேன்னா வேறு மாதிரி எல்லாம் வீடியோ போடுவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நார்மலாக இந்த மாதிரி தான் வீடியோ போடணுன்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு இதே மாதிரி ஒரு கதையோட நல்ல தைரியமாக உங்கள் முன்னாடி நான் இந்த கதையை சொல்ல போகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.